பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டனில் நீங்கள் எப்போதும் எடுக்கிற ஈல்டை விட ஒரு 30% 45% வந்து ஈல்டு அதிகமாக எடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லோரும் செய்கிற விஷயந்தான். பருத்தியை வந்து 2 ஈடாக எடுக்கிறது. ஈடுங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு ஈல்டு எடுப்பாங்க, அடுத்தது 2வது ஈல்டு பால் ஃபார்மேஷன் ஆகி வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பிஎஸ்டி ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாசி பட்டம் போடுறோம் இல்லையா பருத்தி, அதை இனிஷியலாக போடுறதுக்கும் கடைசியாக போடுறதுக்கும் இதோட ரிலேட் ஆகும். இனிஷியலாக போடுறவங்க பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேயே போடுறவங்களுக்கு வந்து இந்த 2 ஈல்டுங்கிறது வந்து எக்ஸலண்ட் ஈல்டை கொடுக்கும். இதே வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கில் போடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈல்டு குறையும். ஏன்னா அதோட டியூரேஷனுங்கிறது குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மழை வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த செகண்ட் ஈல்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே சேம் தான். கரெக்டாக பருத்தியோட நம்ம விதை போட்டதுலேருந்து 70லேருந்து 80 நாளைக்குள்ளே ஒரு 20க்கு 20 யூரியாவும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஈல்டு, அதாவது ஃபுல்லாக செடி கோத்துரும் தான், நீங்கள் பாரில் போடலாம், இல்லை குத்து உரமாக வைக்கலாம். இதை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஆல்-19 நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 1400 இல்லை 1800க்குள்ளே இந்த செலவெல்லாம் முடிஞ்சிடும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து முதல் ஈடில் வந்து 6 குவிண்டால் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 50% எக்ஸ்ட்ரா இதில் உங்களுக்கு கிடைக்கும், 2வது ஈல்டில் கிடைக்கும். மொத்தம் உங்களுக்கு நீங்கள் 6 குவிண்டால் ஃபஸ்ட் ஈல்டில் எடுத்திங்கன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது ஃபஸ்ட் ஈல்டோட 50% வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஈல்டில் ஈல்டாக கிடைக்கும். இதில் வந்து ஏக்கருக்கு 18 குவிண்டால் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் ஈல்டில் அதில் வந்து அடுத்த 6 குவிண்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். கிட்டத்தட்ட 9 குவிண்டால் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் செலவு பண்ணுறதும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் பொறுத்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களால் பக்காவாக எடுக்க முடியும். இப்போ வந்து செகண்ட் ஈல்டுனா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு வரீங்க இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாம் சரசரன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே காற்றோட்டம் போயிடும். ஒரு ஆள் எடுக்க போயிட்டு வந்தாலே உள்ளே காற்றோட்டம் போயிடும், சரசரன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம சொல்கிற டேஸில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எருவு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இதாகிடும். இன்னொன்று வந்து செடியை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக விடக்கூடாது. தண்ணி பாரணைச்சாச்சு அப்படின்ற ஒரு இதில் தண்ணியை அதிகமாக கட்டக்கூடாது. செடிக்கு தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ளே 2 மருந்து 3 மருந்துன்னு அதுமாரி அடிக்க வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், இலையெல்லாம் மரத்து போகும். நம்ம பருத்தியோட காயை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு இலையுமே பார்க்கணும். ஒவ்வொரு இலையும் தான் நம்ம வீட்டு சமையலற மாதிரி. அதுதான் ஒளிச்சேர்க்கை நடத்தி செடியை வந்து பாதுகாக்கிறது. ஸோ பார் அணைக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக அணைக்கும் போது காய் பார் அணைக்கிறதும் இதில் இருக்குது. நீங்கள் 2வது ஈல்டு எடுக்கிறங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. 2வது ஈல்டு நான் வந்து ப்ராப்பராக நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார் அணைக்கிறத ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா 2வது ஈல்டும் ஃபஸ்ட் ஈல்டு காயும் வைக்கிறப்ப செடியோட வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு தண்டுலேயும் கிளையிலையும் பலம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பார் அணைக்கணும். உரம் வைக்கிறத பேலன்ஸ்டாக வைக்கணும். அதிகப்படியான யூரியா வைக்கக்கூடாது, இல்லை அதிகப்படியான காம்ப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது. எல்லாமே பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசராக வைக்கையில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஈல்டு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து விலை குறைச்சல்னாலும் அதிகமான குவான்டிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவிட்டி நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் காட்டன் ஃபார்மிங்கில் வந்து இது பண்ண முடியும். இந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா காட்டன் மாதிரி வந்து ஒரு கேஷ் கிராப் வந்து டெல்டா ரீஜனில் கிடையாதுங்கிறது தான் உண்மை. இந்த வாட்டி காட்டன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 70லேருந்து 75 போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து இப்போ நம்ம கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நாங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு 70 ருபீஸ்க்கு போட்டோம், 75 ருபீஸ்க்கு போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு நல்ல ரேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு சில வாட்டி 30-40க்கெலாம் போனது போய் இப்போ கொஞ்சம் நாள் 60-70 கிட்ட நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா காயை வந்து உரிக்கிறாங்க, பஞ்சு பூத்து எடுக்காமல். நம்ம வெயிட்டுக்கு சேலரி கொடுக்கறதுனால எங்கள் ஏரியாவில் கிலோவுக்கு 12 ரூபா கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெயிட்டுக்காக காயை உரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து டெல்டா ரீஜனில் பணியாட்களோட இதனால் வெயிட்டு குறையுது. பணியாட்கள் வரவும் ஒரு சிரமம். இன்னொன்று அவங்க வந்து வெயிட்டுக்காக காயை உரிக்கிறதுனால வியாபாரிகளே பேசி வச்சுக்கிட்டு ரேட்டை குறைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இடர்பாடுகள்லாம் நாங்கள் சந்திக்கிறோம்.
இதில் பருத்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்கா. ஒரே ஒரு இது பருத்தி எடுக்கிறதுக்கு பணியாட்கள் வராதது தான் ஒரே காரணம். இதுதான் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு ஒரு மிஷினரி வந்துருச்சு அப்படின்னா பக்காவாக இருக்கும். இப்போ ஏதோ ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு மிஷினரி வந்து ட்ரையல் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபுல்லாக இறக்கி சீடு டு ஹார்வெஸ்ட்டு சேமாக வெடித்து ஒரே நேரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பேல் பண்ணியே கொடுத்துருது. அது நானும் ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்களும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பருத்திக்கு வந்து இதாக இருக்கும். இன்னொன்று, நமக்கு மருந்து சப்ளை பண்ணுற இவங்களாம் இருக்காங்க இல்லையா, கொர்டேவா லைஃப் சயின்ஸு, எஃப்எம்சி, அந்த மாதிரி ஒரு இவங்களாம் இருக்காங்க இல்லையா, மருந்து கம்பெனி, கெமிக்கல் கம்பெனிலாம் இருக்காங்க இல்லையா, அக்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து BT3 BT4ன்னு அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பருத்தி போட்டு நம்ம ரவுண்டப் படிக்கிறோம் இல்லையா, அந்த ரவுண்டப் காம்பினேஷனை சீடுலேயே ஜெர்மினேஷன் கொடுத்துட்றாங்க, அந்த ஜெர்மினேஷன்லேயே ஏற்றிடுறாங்க. அதனால் நீங்கள் டே 1லேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் களை கண்ட்ரோலுக்காக ரவுண்டப் படிச்சிக்கலாம். அது நம்ம செடியை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்குன்றாங்க. இது வந்து நமக்கு வந்து விவசாயிக்கு வந்து ஒரு சவாலை ஈஸியாக இது பண்ணாலும் மண் வீணாக போயிடும். கிளைபோசட்டை ஏற்ற மண் வீணாக போயிடும். இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபார்மிங்கு, ஆர்கானிக் ஃபார்மிங், இது ரெண்டுத்தில் வந்து எல்லோரும் நிறைய பேசுகிறாங்க. கெமிக்கல் ஃபார்மிங் வந்து அதுதான் நல்ல ப்ராஃபிட்டு, ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து மண்ணை நல்லா இது பண்ணுங்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபார்மிங்காக போனால் நம்மளால் அதிகமாக ஈல்டு எடுக்க முடியுமா, அதை மார்க்கெட் பண்ண முடியுமா, நாட்டுக்கு உணவு பஞ்சம் வராமல் இருக்குமா, இது எல்லாமே பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். இப்போதைக்கு இந்த சீசனில் காட்டன் வந்து என்ன ஈல்டு வருது, எவ்வளோ ரேட்டு போகுது, இது எனக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது, எல்லாமே இந்த வீடியோ மூலியமாக நான் தொடர்ந்து தெரிவிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.